சங்கரன்கோவில் பகுதிகளில் வெங்காயத்திற்கு போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், விவரங்கள் என்ன? தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலை பொறுத்தவரையில் சுற்றுப்பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் கணக்கில் உள்ள விவசாயிகள் சிறிய வெங்காயம் பயிரிடப்பட்டு தற்போது அறுவடையானது நடந்து வருகிறது. இந்த நிலையில் ஒரு நொச்சிகுளம் கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் என்ற விவசாயியிடம் நம்ம நேரில் சென்று அவரிடம் விசாரித்த போது 3.5 ஏக்கர் பரப்பளவில் சிறிய வெங்காயம் பயிரிட்டு வந்ததாகவும் தற்பொழுது 2,80,000 வரை செலவு செய்து அறுவடை செய்து தற்போது 66 ரூபாய்க்கு விதை வெங்காயம் வாங்கி விதைத்த போது அதிகமாக இருந்ததாகவும், விதை வெங்காயத்தின் விலை அதிகமாக இருந்ததாகவும், தற்போது கொள்முதல் செய்யப்படும் வெங்காயமானது 15 முதல் 20 ரூபாய் வரை தரம் வாரியாக கொள்முதல் செய்யப்படுவதால் தங்களுக்கு இந்த 3.5 ஏக்கர் பரப்பளவில் செய்யப்பட்ட வெங்காயமானது உரிய விலை கிடைக்கவில்லை என்று வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இதனால் ஏக்கர் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 30,000 - 60,000 வரை தங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், அரசு இதற்குண்டான உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் அல்லது எங்களுக்கான அந்த விவசாயத்திற்கான அந்த மானியம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மணிகண்டன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.